எல்லாருக்கும் வணக்கம். நானும் கார்த்தி திரும்பி வந்திருக்கோம். இந்த ஐபிஓ சீசன்ல தீபாவளி சீசன் மாதிரி ஓடின்னு இருக்குது. அதனால புது புது பட்டாசு வருது. சார் கார்த்தி கேட்கறது, ஆட்டம் பாம் எப்படி இருக்கும் சார்? பிஜ்லி எப்படி வெடியும் சார்? ராக்கெட்னா மேலே போகுமா சார்? பேராஷூட் இருக்குமா அந்த ராக்கெட் சார்? அது மாதிரி கேட்டுருக்காரு நம்ம கார்த்தி. நாங்களும் கஷ்டப்பட்டு ரிசர்ச்லாம் பண்ணி ஒரு பட்டாசா வெடிச்சு நன்னா இருக்குது, நன்ன பட்டாசுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா சார் பட்டாசு தான் வெடிக்குதா இல்லையான்னு சொல்லுவாங்க. பட்டாசு லிஸ்டா நம்ம சொல்ல மாட்டோம். அதான் புரிய மாட்டேங்குது ஏன் பட்டாசு லிஸ்ட்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா பட்டாசு கொடுத்து பணம் கொடுத்து பட்டாசு வாங்கிட்டு பட்டாசு எரிச்சிடுறோம். ஸோ பணத்தை எரிக்கிற நீ. ஸோ ஆக்சுவலா ஐபிஓ தான் கரெக்டான பட்டாசு லிஸ்ட். ஏன்னா நீங்க பணத்தை போட்டு பணத்தை அப்படியே கொளுத்தி எரிய விடுறேன். சார் இன்னைக்கு நான் என்ன பார்த்தேன்னா, இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி வந்து ஐபிஓ போட போறாங்க சார். இப்போ அது விஷயம் இல்லை சார். ஆனா அதுக்கு வந்து ஆட் பண்றது யாருன்னு பார்த்தா நிறைய செலிபிரிட்டிஸ் பண்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி பண்றதுலாம்? தலைவர் வந்து படம் எடுத்தா படத்தை பார்ப்போம். ஆமா அது ஓகே. தலைவர் வந்து இது வச்சு ஷேவ் பண்றாரு இல்ல இந்த பர்ஃபியூமை போட்டுக்கிறாருன்னா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் படம் எடுக்கிறாரு, படம் நல்லா இருக்கு, அதான் ஸ்டோரி பார்ப்பேன். சரியா? தலைவரே வந்து சொல்லி இருக்கிறது, நான் நடிகன், நடிக்க மட்டும். ஆமா நடிக்கிறேன், நான் நடிக்கதை பாருங்க, நான் படம் எடுத்தா பாருங்க, இனிமேல் தேவையில்லாத எனக்கு கேள்வி எல்லாம் கேட்காதுங்க. தலைவரே சொல்றாரு. சரிங்களா? அவர் ஏர்போர்ட்ல இருந்து பாவம் வெளில வர்றாரு. தொபு சார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அந்த கட்சி பத்தி நீ அவர் சொல்றாரு, ஐயா என்ன விட்டுருங்க, கேள்வி கேட்கறீங்கன்னா ஏதாவது படத்தை பத்தி கேளுங்க, என்னோட வேலையை பத்தி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஊர்ல நாட்டுல என்னெல்லாம் நடக்குதுன்னு போது என்ன கேள்வி நான் என்னது பாப்பேன். ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். அது சரியா? சோ இன்வெஸ்டிங் அப்படிதான். ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இந்த அமிதாப் பச்சன் வேற யாரெல்லாம் ஐபி போடுறாங்க ஸ்விக்கில? ராகுல் டிராவிட், ஜஹீர் கான். சரி, அவங்க கிட்ட எல்லாம் 10,000 கோடி இருக்கு. இவ்வளவு இருக்கு, 10,000 கோடி. ஆமா. சோ இதெல்லாம் வந்து ஜுஜிபி மேட். சரி, அல்வா வாங்கி சாப்பிடுமே, நம்ம திருநெல்வேலி அல்வா சாப்பிடறாங்கல்ல, ஆமா, அது வாங்கி இவ்வளவு ஒரு 10 ரூபாய் இருக்குமா நமக்கு? அது வந்து அது ஒண்ணுமே இல்ல, ஒரு சில்லி மேட்ரு. அது மாரி அவங்களுக்கு சரியா? அவங்க கிட்ட அமிதாப் பச்சன் கோடி கணக்கு படம் இருக்கு, ஜஹீர் கான் கிட்ட கோடி கணக்கு படம் இருக்கு. அவனுக்கு வந்து ஒரு சின்ன எடுத்து தூக்கி போட்டு, இப்ப நம்ம சச்சின் தெண்டுல்கரும் இந்த ஃபர்ஸ்ட் கையில போட்டாரு, அவருக்கு லாஸ் ஆச்சு. யார் சார்? டெண்டுல்கர். ஆமா ஆமா, சச்சின் தெரியுமா? சச்சின் தெரியும். சோ அவர் வந்து இது மாதிரி போட்டாரு ஒரு ஐபிஓல. அது அவ்வளவு நல்லா பண்ணல, அவருக்கு ஒண்ணும் கிடையாது. ஆமா, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவருக்குலாம். போட்டது அடிச்சுதான் பெருசா போகும், போன பரவாயில்ல. நீ ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்க, இந்த மாதிரி அந்த லெவல்ல இருக்காங்க. சரியா? ஒண்ணு புரிஞ்சுக்கோ, அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, அவன் போடுவான். இன்னொன்னு புரிஞ்சுக்கோ, இந்த ஸ்விக்கி இருக்கான்ல, இது மாதிரி ஃப்ரீ அட்வர்டைசிங். ஏன்னா நம்ம ஜனங்க நம்புவாங்க. ஆமா, தலைவர் வந்து இந்த ஷூ போட்டுருந்தாரு, நம்ம பாக்குறோம்ல, ஷாருக் கான் வந்து இந்த சட்டையை போட்டுக்கலாம், ஷாருக் கான் வந்து இந்த வண்டியை ஓட்டுறான், நீக்கும் அந்த சட்டை வேணும் டாடி, எனக்கும் அந்த அது இருக்கு சார். நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம நிறையவே பண்றாங்க இந்தியால. சோ அதே வேலை தான் இதுக்கும். ஆமா. சோ அது மத்த கம்பெனில பண்றது வேற, இப்போ ஒரு ப்ராடக்ட்ல பண்றது வேற. இந்த மாதிரி பண்ணும்போது கிரிப்டோலயும் அந்த யூஎஸ்ல பண்ணாங்கடா. இப்போ யூஎஸ்ல பெரிய பெரிய ஹாலிவுட் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம பாலிவுட் மாதிரி அங்க ஹாலிவுட் ஸ்டார்ஸ். அவங்க எல்லாம் வந்து எல்லாரும் போய் இந்த கிரிப்டோ வாங்கிக்கோன்னு சொன்னான். ஆனா அந்த இவன்லாம் போய் இதை சொன்னானோ, அவன் எல்லாம் வந்து ரூபால தான் பணம் வாங்கிட்டான். ஓகே ஓகே, புரியுதா? ஆமா, அமௌண்ட் வாங்கிட்டான். சரி, புரியுது. இது எப்படின்னா, இவங்க எல்லாரும் வந்து ஸ்விக்கிக்கு இதுமாதிரி ஐபிஓ போடுறேன் இவங்க லாட் ஆகுங்கிறான். ஆனா அவன் காசு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஃப்ரீ அட்வர்டைஸ் பண்றாங்கல்ல, புரியுது, பப்ளிக்கா சொல்றாங்கல்ல. சோ பணம் நான் கொடுக்கல, சோ ஸ்விக்கி வந்து ஃப்ரீயா பணம் கொடுக்குறாங்க. சரி, ஷாருக் கானுக்கு வந்து இது மாதிரி துபாயில வந்து ஒரு வில்லா கொடுத்தாங்க, அவர் போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாரு ஷேக்கு. சரியா? அங்க கோல்டன் விசா இருக்குது. ஆமா, கோல்டன் விசா கொடுத்துறாங்க. அவர் ஷேக்கு வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் வேலை எல்லாம் செய்யறாரு. சரியா? நம்ம இந்தியன் நாட்டுக்கு மக்கள்லாம் போறாங்க, ஏன்னா ஷாருக் கான் போய் அங்க எல்லாம் பண்ணாருன்னா நம்ம இந்தியன் மக்கள்லாம் டிக்கெட் வாங்கிட்டு போறாங்க. அதுக்காக அவருக்கு ஃப்ரீ அட்வர்டைசிங். ஆனா ஒரு வில்லாக்கு ஃப்ரீயா ஒரு வில்லா கொடுத்துருக்காரு. சரியா? அது மாரி இது இந்த ஐபிஓ. சோ அவங்க ஆக்சுவலா இவ்வளவு படம் போட்டாங்க, இதெல்லாம் வந்து யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. இது பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆமா, அவங்க என்ன பப்ளிக்கா தெரியுங்கன்னா, ஓ இவங்களும் எல்லாம் போட்டிருக்காங்க, இவங்களே வந்து சொல்ல மாட்டாங்க. அமிதாப் பச்சன் டிவில சொல்ல மாட்டேங்கிறாரு, நான் வந்து ஸ்விக்கி ஐபிஓல போடுறேங்க, நீங்களும் போடுங்க அப்படின்னு சொல்லல. இது யார் சொல்றாங்கன்னா, நியூஸ்ல கொஞ்சம் அப்படி உள்ள உருட்டி விடுறாங்க, சும்மா உருட்டுற மாதிரி உருட்டு. ஆமா, சரியா? சோ இதுல இங்கதான் உண்மையா இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் எப்படி பேசுறேன்னா, நீ வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரை ஃபாலோ பண்றேன்னா, எதுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸை ஃபாலோ பண்ற? ஒரு ஸ்பெசிபிக் ரீசனுக்கு ஃபாலோ பண்ற, பிடிச்சிருக்கு அவ்வளவுதான், நல்லா நடிக்கிறாரு அவ்வளவுதான். நடிகர்னா அந்த நடிகர் இன்ஃப்ளூயன்ஸை ஃபாலோ பண்ற. ஒர்க் அவுட் பிடிக்குதுன்னா அந்த ஒர்க் அவுட் இன்ஃப்ளூயன்ஸை ஃபாலோ பண்ற. சரியா? இப்போ சைக்கிளிங்னா அந்த சைக்கிளிங்கான வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற ஏதாவது பத்தி பேசினா நீ அதை கேட்க மாட்டே.
உனக்கு என்னடா ஒரு சைக்கிள் மட்டும் தானே ஓட்டுவேன், நீ தான் வேற பஸ். ஓகே, நீங்க வந்து லவ் ஃபெயிலியர் பத்தி பேச ஆரம்பிச்சா நீ சொல்லு இல்லையா உனக்கு லவ் பத்தி இப்ப நம்மளே சினிமா பத்தி பேசினா யாராவது பார்ப்பாங்களா? அதேதான். புரிஞ்சுதா? புரியுது. நீ இப்போ பட்டாஸ் லிஸ்ட்னா உன்னிட்டு புதுவன் ஓடி வரும். இதே வந்து ரீசெண்ட் பிளாக் பஸ்டர்னா நம்மளே படத்தை பத்தி பேசினா அந்த மாதிரி அதே ஆட்டிடியூட் நீ இதுல மெயின்டைன் பண்ணணும். கரெக்ட். சோ ஐபிஓ நீ பாக்கும்போது இந்த கம்பெனி பிசினஸ்ல நீ இன்வெஸ்ட் பண்ற, அவன் எவ்வளவு பணம் கேட்கறான், அது நியாயமா, அது கரெக்டா நம்மளுக்கு அது பார்க்கணும். இது தேவையில்லாம இந்த தலைவர் போட்டாங்க, அந்த ஆமா இவர் போட்டாரு, இந்த நடிகர் போட்டாரு, இந்த இந்த சமயகாரம் போட்டான், சரியா, அதெல்லாம் வந்து நோ யூஸ். ஆமா சார், அது நம்ம மத்தவங்களும் தெரியணும், அதனால தான் நம்ம பேச வேண்டியது. இன்னொன்னு வந்து இந்த நியூஸ்ல எல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பேப்பர் நியூஸுக்குலாம் அவங்க எல்லாம் பணம் காணாம போயாச்சு. ஏன்னா அட்வர்டைசிங் வச்சு தானே ஓட்டிருந்தாங்க. ஃபுல்லா இது வந்துருச்சு. சோஷியல் மீடியா வந்துட்டு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து ரூபாய் கம்மி ஆயிடுச்சு. ஸோ இது மாரி வேலை எல்லாம் செய்யறாங்க. என்னெல்லாம் எடுத்துட்டு மண்டை போட்டு மோலான்ஷன் போவாங்கல்ல நம்ம ஆதி காலத்துல கிராமத்துக்குள்ள மோலான்ஷன் உள்ள வருவானே படத்துக்கு, கேளுங்க எல்லாரும் கேளுங்க, அது மாரி வராங்க. இப்போ அந்த நிலைமையில இருக்காங்க. ஸோ இந்த மாரி நியூஸ்லாம் அவங்க எதை இப்போ நீ கிளிக் பண்ணுவ, நீ இதை கிளிக் பண்ணிட்டு இதை படிக்க போனேன்னா உன்னை சுத்தி ஒரு 1000 அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருவான். ஆமா. ஸோ நீ வந்து இப்போ ஆர்டிகளுக்கு கூட ஒரு லைன் கொடுத்து கிளிக் மோர் அப்படிமா, நீ கிளிக் மோர் கம்னா ஒரு 10-15 பேஜ் எடுத்து திறக்கும். நீ வந்து இங்கேயா அது நீ என்னத்தை வச்சு கிளிக் பண்ண, நீ அமிதாப் பச்சன் பை ஸ்விக்கி அப்படின்னு அமிதாப் சார், இது அமிதாப் பச்சன் பை ஸ்விக்கின்றது அமிதாப் பச்சன் சொல்லல. அப்ப எப்படி இது வந்து இந்த அளவுக்கு பெருசா வெளியே தெரிய ஆரம்பிச்சது? அமிதாப் பச்சன் தானே அதாவது ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் தான் கொடுத்துருக்கலாம், நமக்கு தெரியாது. அது ஃபுல்லா நீ போய் தரணும். ஆனா நான் என்ன சொன்னேன்னா அது அவர் போட்டாருன்னா இல்லையானா உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஆமா, அதுவும் முக்கியம். நமக்கு நம்ம அதை பத்தி யோசிக்க போறது இல்ல. ஆனா இப்ப நார்த் சைட்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய இம்பாக்டா ஆகும் இருக்கலாம். ஆனா நான் தான் திருப்பி சொல்லியிருக்கேன், இது நிறைய வாட்டி ஆயிருக்கு. தேவையில்லாம ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் ரீசெண்டா வந்து அந்த தமிழ்நாட்டுல நிறைய பேர் பண்ணிருக்காங்க. நம்ம சொன்னா நம்ம சக்காயா பிடிப்பாங்க, நீ யாரையா சொல்லுங்க. இப்போ நம்ம நார்த் இந்தியன் பத்தியே பேசிக்கலாம், நம்ம சக்கா வர மாட்டோம், வர மாட்டோம் அப்படின்னு பேசி சரியா. இந்த சஞ்சய் தத்தோட ஒரு படம் MBBS ஆக்ட் பண்ணாங்கல்ல, ஆமா, அந்த ஆக்டர் வந்து தேவையில்லாம போய் ஏதோ ஒரு ஸ்டாக் இப்படி தூக்கி விட்டான். அப்புறம் அவனும் அவங்க ஒய்ஃபும் மாட்டின்ட்டாங்க, சரியா. இது மாதிரி பேக் ஆமா இன்சைடர் ட்ரேடிங் பண்ணிட்டு இது மாதிரி தான் சோஷியல் மீடியால போய் இந்த ஸ்டாக்கை வாங்கு எப்படி வாங்கு எல்லாம் சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போய் வாங்கிட்டு நிறைய பேர் லாஸ் ஆயிடுச்சு. அவன் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எல்லாமே பணம் வாங்கிட்டான். இந்த மாதிரி நடக்கும்போது இந்த மாதிரி மக்கள் ஏமாறினா ஒரு இதாயிடாது சார். ஒரு மாதிரி இவ்வளோ வாட்டி ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகுது, ஆனாலும் பசங்க ஹெல்மெட் போட்டுக்காம போறாங்கல்ல, அதுவும் கரெக்ட் தான். ஸோ ஒரு நீ ஒன்னதான் காப்பாத்திக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் நம்மளை பார்த்து நீங்க 2 பேரும் முட்டா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஆளா அதை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தானா, இல்லாட்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி பார்த்துட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணானா அதே போதும். நம்ம ஒரு ஆளை காப்பாத்தினா போதும், சரியா. யாருக்கு தெரியும் அந்த ஒரு ஆளை நம்ம காப்பாத்தினால ஒரு பேரன் பேத்தி வந்து இந்தியன் லீடர் ஆனதுன்னா அவங்க சொல்லுவாங்கல்ல, எங்க ஆதி காலத்துல எங்க தாத்தா ஒரு வீடியோ பார்த்தாரு, இந்த கார்த்தி வீடியோ, அந்த தாத்தா பார்த்தி வீடியோல தான் எங்க குடும்பத்தையே காப்பாத்தினார் இந்த கார்த்தி. 1 போட்டோ போட்டு வச்சிருக்கேன். என்ன இருக்கும், நம்மளோட படம் எடுக்கலாம்டா. என்ன படம்? கார்த்தி சேவியர் ஆஃப் ஃபியூச்சர் லீடர். சார் எனக்கு இது புரிஞ்சிச்சு, எனக்கு வந்து புரிஞ்சிச்சு. இது வந்து உண்மை பாரு, இது எல்லாத்துலயும் உண்மை. ஒரு செலிபிரிட்டி வந்து ஒரு ஷூவை விற்கிறான்னா நீ அந்த போய் ஷூவை உடனே வாங்காது. ஆமா, அந்த ஷூவை போய் போட்டுன்னு பாரு, அந்த ஷூ உனக்கு நல்லா சொல்றது அது இருந்துதான் பார்க்கணும். அவனுக்கு நல்லா இருக்கலாம், அவன் காலுக்கு அவனுக்கு என்ன இருக்கலாமோ அது நல்லா இருக்கலாம், அவனுக்கு உண்மையா இருக்கலாம், உனக்கு உண்மையான்னு பாரு, அதை பார்த்து வாங்க. சரியா, அது எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் எல்லா ப்ராடக்ட் சரியா, அது இன்க்ளூடிங் நாங்க சொன்னாலும் சரி. கரெக்ட், டெஃபினட்டா நாங்க சொன்னோம், எங்களுக்கு உயர்வும் தெரியாது, நாங்க செபி ரெஜிஸ்டர்டும் கிடையாது, நாங்க ஏதோ தெரிஞ்சதை நாங்க ஏதோ பேசிக்கிறோம், நாங்க பேசிதான் உங்களோட ஷேர் பண்ணி அவ்வளவுதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அனுப்புங்க இந்த வீடியோவை. டெஃபினட்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கார்த்தி டெஃபினட்டா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, அவர் வந்து ஃபுட் விலாகிங்லாம் பண்றாரு, இப்போ ஃபுட் ரிவ்யூலாம் பண்றாரு, அதனால கொஞ்சம் போய் சப்போர்ட் பண்ணுங்க எங்க கார்த்தியை. இந்த வீடியோ வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. கூடிய சீக்கிரம் அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் கார்த்தி டைம் இருந்தால் தான் வருவார். நாங்கள் இன்னொன்று வீடியோ போடுறோம். தேங்க்யூ.